ஹலோ கைஸ், நம்ம கொஞ்ச நாளாகவே வீடியோ போடல. இப்போது ட்ரக் மாஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கேம் ஏற்றி தமிழ்நாடு மேப் வச்சு இப்போ நம்ம சேலம் டு கொடைக்கானலாக ஏதோ ஒரு கொடைக்கானல் போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு லோடு இருக்குன்றிருக்கு. அந்த லோடு நம்ம டெலிவரி பண்ணிட்டுருக்கு. அதை நம்ம அதை டெலிவரி பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். போகிற வழியில் என்ன நடக்குன்னு பார்ப்போம் வாங்க. 138 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. நம்ம 150 வரும் பார்ப்போம். இண்டிகேட்டருக்கு போட தேவையில்ல, கேட்டு அதுவாக திறந்துடுது. இல்லைனா உடச்சிட்டு போயிடலான்னு பார்த்தேன். வண்டி வருதா? வந்துட்டேன். நின்றுட்டாண்டா. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தால் மோதிருப்போம். நல்ல வேலை. சரி, மறுபடியும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியதான். வாங்க. ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் தூரம் வந்தேன். அங்கே ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் வந்திருப்போம். இங்கே ஒரு சிக்னல் இருக்குங்க. அந்த சிக்னலோட தாங்க பெரியது. எவ்வளோ நேரம் நிற்க வைப்போம். அந்த ரெட் சிக்னல் வந்தால் மட்டுமே அதான் ஒரு தலைவலி. அப்போ எவ்வளோ நேரம் நிற்க வைக்கன்ட்டு. இதான் நம்ம பஸ்ஸு, நம்ம ராலி ட்ரக்கு ஏதோ ஒன்று. நம்ம இல்லை லெஃப்ட்டில் திரும்பணும்னு நினைக்கிறேன். மேப்பில் அப்படி தான் போட்டிருக்கு, லெஃப்ட்டில் திரும்பணுன்ட்டு. வாங்க, போட்டான்டா. இப்போ நம்ம கரெக்டாக அந்த தோண்டையும் மறுபடியும் க்ரீன் ரெட் சிக்னல் விட்டுருவோம். போட்டானா ஆஹா ஓடலை. சிக்னல் ஃபாலோடு ப்ளஸ் 10 ரூபின்னு வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்துருவாங்க. இது நம்ம சிக்னலை ரூல்ஸை மீறி போயிட்டோன்னா -20 ரூபீஸ்னு போட்டு விட்ருவான். வரது 2600 தருவாங்க. சரி, ஒரு டீ எதுவும் சாப்பிட்டு போகலான்னு பார்க்கேன். எங்கே சாப்பிட்டேன்னு தெரில. 97 கிலோமீட்டரா? கம்மியாக தாங்க தெரியுது இதை பார்ப்போம். இல்லை மேப்பில் அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் அவங்க உண்மையிலே எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகிறான்னு தெரில. வேறு ஸ்டக் ஆகுது. மோதிட்டேன். வண்டி ரூல்ஸில் எடுக்கணும். பின்னாடி எவனும் வந்துடாதீங்கடா. 163 கிலோமீட்டர்னு இப்போ போட்டிருக்கு. அங்கேருந்து கிளம்பும் போதே 130 தான் போட்டிருந்தது. இப்போ 99 நாங்கள் போகல தான் போட்டிருக்கோம். சரி, பெட்ரோல் போடுமா? வாங்க. டேங்க் ஃபுல் பண்ணதுக்கு 100 ரூபாங்க அங்கே. இப்போ நமக்கு எவ்வளோ மேபி ஒரு 70 ரூபீஸ்க்குள்ளே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது கொஞ்சம் முன்னாடி அப்படியே நிப்பாட்டினா போதும். நிப்பாட்டியாச்சு. 67 கரெக்டாக அந்த 70 ரூபீஸ் கிட்டே கேட்காங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் உங்களால் முடிஞ்சது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது போதும். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். எனக்கு ஒரு 50 வீடியோ போட்டு 50 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிடுவேன். நானும் ஒரு நல்ல வீடியோஸ்லாம் நல்ல கேமாக ஏற்றி போடுறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த கேம் வச்சு விளையாடுவோம். அதுக்கடுத்து வேறு ஏதாவது ஏற்றுவோங்க. இங்கே ஒரு பல்க் இருக்குது. சரி, நம்ம இங்கே ஏதாவது டீயோ சாப்பிட்டு போகலாமா? சரி, போவோம். வண்டி ஒருங்கிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளில் போய் நிப்பாட்டணும். கொஞ்சம் முன்னாடி. இப்போ நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஒரு டீ, ஒரு எக் சம்சா போதும். 15 ரூபா பே பண்ணி சாப்பிட்டாச்சு. தூங்கும் ஒரு 1/2 அன் ஹவர். ஓகே, போதும். இதுக்கு ஒரு 19 ரூபா பே பண்ணியாச்சு. 19 மணி நேரம் தூங்கி வச்சுட்டு மறுபடியும் போகலாம். இன்னும் 138 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மழை வேறு பெய்யுதுங்க. கொஞ்சம் முன்னாடி கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு. நான் சொல்லப்போனால் இப்போ ரொம்ப நாளாக கிரிக்கெட் தான் விளையாடுவேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக சரிம்மா வெயில் ரொம்ப அடிக்கி, மழை வேறு பெய்த மாதிரி இருக்கா. அதான் சரிம்மா இந்த கேம் ஏற்றி விளையாடுவோன்ட்டு பார்த்தேன். என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் சொன்னான், மாதேஸ்வரன்னு ஒருத்தன். எங்கள் கிளாஸ் டாப்பரே அவன் தான். என்ன சொன்னேன், அப்படி இந்த கேம் நான் ஏற்றினேன், நல்லா இருக்குண்ணா. சரிம்மா நம்மளும் ஏற்றி பார்ப்போன்ட்டு ஏற்றி விளையாடுவேன். இல்லைடா, ஸ்டக் ஆகுது. பொறுமையாக போகணும். இண்டிகேட்ரு பொறுமை. இப்போ ஒரு லெஃப்ட்டு பொறுமை. ஒரு 20-30க்குள்ளே திருப்பினா ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இல்லைன்னா ஏதாவது போய் ஸ்டக் ஆகிடுது.
ஹேங் ஆகுது. இந்த கேம் வந்து 500 MP கிட்ட வருது. அதனால தான் கொஞ்சம் ஹேங் ஆகுதுன்னு நினைக்கேன். சரி பார்ப்போம். இந்த கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த குச்சாத்தில் வெளில வந்து ஏதோ ஒரு 17 இயர்னு நினைக்கிறேன். அந்த அண்ணனுக்கு ஒரு 17 வயசு இருக்கும். ஒரு அண்ணன் இறந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. உங்களுக்கு எங்கேயும் போனீங்கன்னா இந்த லீவில் எதுவும் டூருவாக போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. சரி வாங்க, நம்ம இதெல்லாம் பற்றி பேச நேரில் நம்ம அப்படியே உள்ளே வந்துக்கலாம். நீங்கள் 75 கிலோமீட்டர் மேலே போட்டிருக்கோம் கொடைக்கானல். ஆமாம், நாங்கள் 150 கிலோமீட்டர் காடு தான். பார்ப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் இந்த டேமிங்கில் பின்னாடி அழகாக திரும்பிடுது. இந்த டேண்டை தான் திருப்ப நம்ம கொஞ்சம் ஸ்பீடு போகிறோமா அந்த மலையில் லேட்டாக தட்டி தான் கவுந்துருவோம். ஓகே, அந்த வண்டி அப்படியே ஹேங் ஆகுத மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஹேங் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரில. ஓகே, கரெக்டாக கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம். இருக்குது அப்படியே கொஞ்சம் இந்த பஸ்காரி இடிச்சிடாமல் போயிட்டான். பார்ப்போம். ஆனால் எனக்கு கொஞ்சம் தெரியலை. இந்த வியூ நான் பார்க்க நல்லா இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் நிறைய பேருக்கு 10th 12th ரிசல்ட் வேறு வந்திருக்கோம். நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்துருப்பீங்க, சில பேர் ஃபெயில் ஆகிப்பீங்க. ஆனால் நம்ம நினச்சி கவலைப்படாது. நெக்ஸ்ட் இயர் நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்றங்க. நம்மளுக்கே நம்ம தான் ஆறுதல் சொல்லிக்கிடணும். இப்போ வர சிஎஸ்கே வர ப்ளே ஆஃப் போக முடியலை. நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன். ஆர்சிபி தான் என்ன தான் நம்மளை ஜெயிச்சு ப்ளே ஆஃப் போயிட்டாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க எலிமினேட்டரி ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட விளையாண்டு எலிமினேட் ஆகி வெளில வந்துட்டாங்க. 16 வருஷமாக விளையாடுதாங்க. அவங்களும் ஒரு கப்பு கூட அடிக்கலை. இந்த வருஷமாக ப்ளே ஆஃப்லேயே அடிப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா ஆர்ஆர் கூட எலிமினேட் ஆகிட்டாங்க. சரி, அடுத்த வருஷம் பார்க்கலாம். அவங்களும் 16 வருஷமாக கப் அடிக்க தான் பார்த்துட்ருக்காங்க. முடியலை. இந்த இடத்துல கொஞ்சம் ஹேங் ஆகுது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வருஷம் கப்பு யார் அடிப்பா? யாருக்குள்ளே கொல்கத்தா ஃபைனல் போயிட்டாங்கன்னா கொல்கத்தா எஸ்ஆர்ஹெச்சான்னு தெரியல. கொல்கத்தா தான் ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஆனால் மிச்சில் ஸ்டாக் தான் செம்ம போடுங்க. டிராவிஸட்டை எடுத்தான் விக்கெட். எல்லா பவுலரையும் நல்ல விக்கெட் எடுத்ததுனால ஜெயிச்சிட்டாங்க. அவர் மட்டும் விக்கெட் எடுக்கலைன்னா ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லன்னு தெரில. யாருக்குள்ளே 5 கப் வச்சுருக்கோம். தோனி வர இந்த வருஷமாக லாஸ்ட்டு சீசனாக இல்லை இன்னொரு வருஷம் லேண்டா நல்லா தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுன்னு தெரில. இன்னொரு வருஷம் வரலாம் தோனி. சரி, இன்னும் நம்ம எங்கள் பாப்பா சிக்னல் போட்டிருக்க அனுப்போம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு தெரில. 58 கிலோமீட்டர்ஸ் தான். அது இல்லாமல் என்னன்னு தெரில. சிக்னல் போட்டால் அப்போ நம்ம கரெக்டாக கிராஸாகவே எல்லோ சிக்னல் கிட்ட போய் வேகமாக போயிடலாம். இன்னும் டக்குன்னு அந்த டெலிவரி பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் யாருக்கு படிப்பான்ட்டு. ஒரு டீம் தான் ஃபைனல் போயிருக்கு. அடுத்து இன்றைக்கி தான் மேட்ச்சுங்க. இன்றைக்கி இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் அவங்க ஃபைனல் போயிட்டாங்க. ஹைதராபாத்துக்கும் மேட்ச்சு. ஜெயிக்கிற டீம் ஃபைனல் போகலாம். இந்த சண்டே தான் ஃபைனல்ஸு. பார்ப்போம் இந்த வருஷம் யாருக்கு படிக்கான்ட்டு. வண்டி கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாக இருக்குது. நம்ம பெட்ரோல் இங்கே போகலையா? சரி வேண்டாம், நம்ம போயிடலான்னு கொஞ்சம் இன்னும் எத்தனை 47 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் எப்படியா போயிடலாம். முட்டுறதா வந்தாச்சு. எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு பார்த்தா எத்தனை 98 கிலோமீட்டர்னு காட்டுது. 97. என்னங்க இதை நினச்சி ஒவ்வொரு கிலோமீட்டரை காட்டுது. என்ன பண்ண? ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். இது பெட்ரோலுக்கு. இது வந்து பெட்ரோல் போடுறது வைக்க மாட்டிட்டு பெட்ரோலில் இன்னும் எத்தனை 84 கிலோமீட்டர் போய் பெட்ரோல் போடுறதுக்கு நம்ம இங்கே டெலிவரி பண்ணலாம். அங்கே தான் நம்ம டெலிவரி பண்ண இடம். நம்ம டெலிவரி பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ஃபியூவல் இருக்கும். இல்லைன்னா கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். உள்ளே போய் ஒரு யூட்டன் மெதுவாக அப்படியே போகலாம். இதான் அந்த க்ரீன் சிக்னல். அங்கே தான் போய் லோடை டெலிவரி பண்ணணும். அதே மாதிரி ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பு
கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் யார் ஐபிஎல்லில் கப் அடிப்பான்ட்டு. வேறு T20 வேர்ல்டு கப் வேறு வருது. இந்தியன் டீம் இதுலையா ஜெயிக்கணும். போன வருஷம் தான் போயிட்டு. சரி ஓகே கைஸ் பாய்.